தாய் தகப்பனுக்கு பயந்திருங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நம்முடைய தாயும் தகப்பனும் படிக்காதவர்களாக இருக்கலாம், தாயும் தகப்பனும் ஒருவேளை வயது சென்றவர்களாக இருக்கலாம், ஒருவேளை அவங்களுக்கு நம்மை போல உலகத்தினுடைய அனுபவமோ அறிவோ இல்லாமல் காணப்படலாம். ஆனால் தாய் தகப்பனுக்கு பயந்திருக்கும்படி கர்த்தருடைய வேதம் போதிக்கிறது. ஆமென். வேதாகம் 2 காரியத்தை பேசு. ஒன்று, உங்கள் தாய் தகப்பனுக்கு பயந்திருங்கள். இன்னொன்று, உங்கள் தாய் தகப்பனுக்கு என்ன செய்திருங்கள்? கீழ்ப்படிந்திருங்கள். எப்பொழுது கீழ்ப்படிதல் வருமானால், எப்பொழுது தாய் தகப்பன் மேல பயம் இருக்குமோ அப்பொழுதுதான் கீழ்ப்படிதல் உண்டாகும். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், ஐயோ பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டாம், நமக்கு பயப்படலாம் வேண்டாங்க. இல்ல, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு பயந்து இருக்கிற ஒரு அனுபவம் தேவை. இங்க இருக்கிற எத்தனை தாய் தகப்பன் சொல்லுகிறீர்கள், என் பிள்ளை எனக்கு பயந்து நடக்கிறான் என்று எத்தனை தாய் தகப்பன் ஆண்டிற்கும் ஒத்துமால் உங்களால் சொல்ல முடியும்? கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படிந்திருக்க மட்டுமல்ல, பயந்திருக்கவும் ஆண்டவர் விரும்புகிறார். வேதாகமத்திலே ஆண்டவர் எதையெல்லாம் சொல்கிறாரோ இந்த உலகம் அதை அடிமைத்தனம் என்று சொல்கிறது. ஆண்டவர் எதையெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்றாரோ இந்த உலகம் சொல்றது அதெல்லாம் அடிமைத்தனங்க. இந்த நாட்டுல போய் பழைய நாட்களை போல பூமரம் மாறி இதெல்லாம் ஏங்க செய்யணும்னு கேட்கிறாங்க. ஆனால் வேதாகம் எதை சொல்லுகிறதோ அதை செய்ய தேவன் விரும்புகிறார். ஆம், தாய் தகப்பனுக்கு நம்ம பயந்திருக்க ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இருக்கிற சின்ன பசங்க, உங்க தாய் தகப்பன் சொல்றதுக்கு என்ன செஞ்சிருங்க? பயந்துருங்க. உங்க அப்பா அம்மா சொல்றாங்கன்னா அவர்கள் ஏற்கனவே பல்வேறு விதமான அனுபவங்களுக்குள்ள என்ன பண்ணிருக்கிறாங்க? போயிருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்கன்னா உங்க நன்மைக்கு தான் சொல்லுவாங்க. எந்த தாய் தகப்பனும் தன் பிள்ளை சாக வேண்டும் என்று சொல்லுகிறது இல்லை. எந்த தாய் தகப்பனுடைய விருப்பமும் அந்த பிள்ளை தன்னை விட மேற்பட்டு இருக்கவே விரும்புகிறார்கள். ஆமென். அதனால உங்க அப்பா அம்மா சொல்றதை என்ன பண்ணுங்க? கேளுங்க. உனக்கு பிடிக்கலனாலும் உனக்கு என்ன வரக்கூடாது? கோபம் வரக்கூடாது. அப்பா அம்மா சொல்லிட்டாங்கன்னு ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள என்ன வருது? ஒரு கோபம் வருது, உனக்கு எரிச்சல் வருது. எத்தனை பிள்ளைகள் இங்க இருக்கிறவங்க உங்க அப்பா அம்மாவோட வாக்குவாதம் பண்றீங்க, சண்டை போடுறீங்க. அவங்க சொல்லும் போது நீங்க திரும்ப எதிர்த்து பேசுறீங்க. அவங்க சொல்லுகிற போது தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் திரும்ப திரும்ப நீங்கள் உங்களை நியாயப்படுத்துகிறீர்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இது கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பான ஒரு காரியம். நீ வளருகிற போது உன் தகப்பனும் தாயும் சொல்லுகிறதை கேள். அவங்க சொல்லும் போது அதற்கு எதிர்த்து பேசாத. அவங்க சொல்லுகிற போது ஒரு நியாயத்தை, அவங்க கோபம் குறைஞ்சதுக்கு அப்புறம் மெதுவா உட்கார்ந்து, அப்பா நான் இதனாலதான் இதை பண்ணினேன், அம்மா நான் இதனாலதான் இதை பண்ணினேன்னு அவங்ககிட்ட மெதுவா சொல்லி புரியவை. உன் நண்பனை விட உன் தாயின் தகப்பனும் உன்னை நன்றாய் புரிந்து கொள்வார்கள். உன் நண்பன் ஒருவேளை உன்னை தவறாக நடப்பிக்கலாம், உன்னோடு பழகுற உன்னுடைய கிளாஸ்மேட் உன்னை தவறாக நடப்பிக்கலாம். ஆனா உன் அப்பா அம்மா ஒரு நாளும் உன்னை தவறான பாதைக்குள்ளே நடத்த மாட்டார்கள்.